அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, பஸ்ஸு போச்சேயா, லேட் பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? கவலையே படாத. நைட் ஷோ ஏதாவது ஒரு சினிமா பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா வண்டி ரெடியாக இருக்கும், ஏறி போய்கிட்டே இருக்கலாம். ஆமாம், என்ன படம் பார்க்குறது? வந்த படத்தில் எந்த படம் நல்லா இருக்குது? எல்லா படமும் நல்லா தான் இருக்குது. இல்லையேப்பா, விமர்சனம்லாம் கேட்டனே, எந்த படமும் சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா. ஒவ்வொரு படத்தையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க விமர்சனத்தில். இப்போது நீ சினிமாவுக்கு வரப்போறியா இல்லையா? ஏப்பா, எந்த படம் நல்லா இருக்குன்னு நான் கன்ஃபியூஸில் இருக்கிறேன். நீ சினிமாவுக்கு வரப்போறியா இல்லையான்ற? எனக்கு இப்போது சினிமா பார்த்தே ஆகணும். சரி, இங்கே யாருக்கிட்டையாவது கேட்போம், இங்கே ஓடுற தியேட்டரில் எந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் ஐயா. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ மல்லிகை ஜாமான் வாங்கினப்போ யாரையுமே கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கிட்டு வந்துட்ட. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அதே மாதிரி துணி எடுக்கணும்னு நான் சொன்னதுமே உடனே ஒரு கடைக்கு போய் நீ நல்ல துணி எடுத்துகிட்டு வந்த. ஆமாம், அதே மாதிரி நான் பசிக்குதுன்னு சொன்னதும் அது ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனேன். ஆனால் அங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆமாம், இப்போ அதுக்கு என்னப்பா? நீ மளிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இந்த பொருள் நல்லா இருக்குமா, அந்த பொருள் நல்லா இருக்குமான்னு யார்கிட்டையாவது கேட்டியா? இல்லை யாராவது உனக்கு சொன்னாங்களா? இல்லையே. அதே மாதிரி துணி எடுக்க போகையில் இந்த கடையில் இந்த துணி நல்லா இருக்கும், இந்த துணி நல்லா இருக்காது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை நீ தான் யார்கிட்டையாவது கேட்டியா? இல்லையே. அதே மாதிரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடையில் இந்த கடையில் இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமான்னு யார்கிட்டையாவது கேட்டியா? இல்லை சாப்பிட்டுட்டு வந்தவங்க உனக்கு அதை பற்றி சொன்னாங்களா? இல்லையே. ஆமாம், எதுக்கு பாப்பா இவ்வளோத்தையும் நீ கேட்டுட்ருக்க? எதையுமே கேட்காம மல்லிகை ஜாமான் வாங்குற, எதையுமே கேட்காம துணி கடைக்கு போய் துணி எடுக்கிற, எதையுமே கேட்காம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற. ஆஹா, என்ன சொல்ல வர்றானே தெரியலையேயா. அப்புறம் ஏன் சினிமாவை மட்டும் ஒருத்தர் இப்படியா அப்படியான்னு சொன்னால் தான் போவேன்னு சொல்லி ஏன் அடம் பிடிக்கிற? ஆஹா, எங்கே வந்து நிற்கிறான் பாரியா. ஏப்பா, இப்போ அப்படி தானேப்பா ஆகிப்போச்சு. விமர்சனம்ன்ட்டு திரும்புகிற பக்கமெல்லாம் ஒரே விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு ப்ரொடியூசரு பணம் போட்டு படம் எடுக்கிறது யாரை நம்பி தெரியுமா? நம்மளை மாதிரி ரசிகர்களை நம்பித்தான். ஆனால் நாம் விமர்சனத்தை நம்பி போய் படம் பார்க்கலாமா? சினிமாவை சீரழிக்கணும்னே சிலர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா, நல்ல விமர்சனமும் வரத்தானே செய்யுது. யார் இல்லைன்னு சொன்னால்? மற்ற விஷயங்கள் எதுக்குமே விமர்சனத்தையோ எதையுமே நாம் எதிர்பார்க்காம போய் செய்கிறப்போ ஏன் சினிமாவுக்கு மட்டும் நாம் விமர்சனத்தை எதிர்பார்க்கணும்? நாம் படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா நேராக தியேட்டர் போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், உள்ளே உட்காடுறோம், 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றோம். ஆஹா, கரெக்டாக சொல்லிட்டியப்பா. ஆமாம்ப்பா, மற்றதுக்கெல்லாம் யாரையும் கேட்க மாட்டேங்கிறோம், எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் சினிமான்னு வந்தால் மட்டும் இந்த விமர்சனங்களை தான் நம்ம முன்னாடி நினைக்கிறோம். இனிமே படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா நேராக தியேட்டருக்கு போயிடணும், டிக்கெட் எடுத்து படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்துடணும். இந்த மாதிரி பண்ணினா தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக வளரும். பணம் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நான் விமர்சனங்களை கேட்காதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு குறை சொல்ல வரல. முதல் விமர்சனம் உங்களுடைய விமர்சனமாக இருக்கணும். கரெக்டாக தான்ப்பா சொன்னேன். நேராக ஏதாவது ஒரு படத்துக்கு போய் படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றோம். பாடா, தியேட்டர் வந்தாச்சு. எப்பா, 2 டிக்கெட் எடு. அங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? ஆஹா, ஹவுஸ்ஃபுல்லு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.